ஸோ அரேஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 எலிமெண்ட் வந்து ஒரு அரேல இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, லெட்ஸ் சே A is the name of an array. So A of 0 அப்படின்ற இந்த இண்டெக்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுவோம். லெட்ஸ் சே 15. A of 1 பார்த்தீங்கன்னா 25. A of 2 35, 45, 55. A of 3, A of 4. So print all the elements in an array. Last classல பார்த்தோம். So basically என்ன பண்ணுவோம்? I'm going to print element A of 0. So A of 0 print பண்ணுவேன். அடுத்து A of 1 print பண்ணுறோம். A of 2 print பண்ணுறோம். A of 3, A of 4. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு எலமெண்ட்டை ரிப்பீட்டடாக பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதை ஜென்ரலைஸ்டாக எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் A of I, வேர் ஐயோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன 0. ஸோ ஐ வுட் சே I equal to 0. ஸோ எது வரைக்கும் நான் இதை பிரிண்ட் பண்ணிட்டே இருப்பேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் வில் கோ ஆன். ஸோ என்னுடைய ஐ வேல்யூ ஷுட் பி லெஸ் தென் 5 இருக்கிறது பிரிண்ட் பண்ணும். ஸோ 5ன்றது இங்கே என்னோட அரேவோட length. First time 0, next time 1. So I need to add +1. I plus code integer array A and say 5, 10, 15, 20, 25 for equal to 0, I less than length I plus A of I. It's a basic array program which will print all the elements in an array. The first program. So next program பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஆல்டர்னேட்டிவ் எலிமெண்ட்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் எலிமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15, 25, 35, 45, 55. இதில் ஜஸ்ட் வாண்ட் டு 35, 35, 45, 55. ஸோ இதில் ஆல்டர்னேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ன்றது ஒரு நம்பர் விட்டு இன்னொரு நம்பர். ஸோ லாஜிக்கலி இஃப் இட்ஸ் A of 0, இது A of 2, A of 4. ஸோ லாஸ்ட் என்ன பண்ணோம், A of 0, 1, 2, 3, 4 இருந்துச்சு. இப்போ 0ல ஆரம்பிச்சு 2, 4 அந்த மாதிரி ரெண்டா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ ஒரே டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட ஐ வேல்யூ 0வா இருக்கு, நெக்ஸ்ட் டைம் ஐ வேல்யூ 2வா இருக்கும். விச் மீன்ஸ் ஐயை வந்து I plus 2ன்னு சொல்லி நான் இன்க்ரிமெண்ட் பண்ணேன். மற்றபடி எல்லாமே காமன் தான். ஸோ I plus பதிலாக I equal to I plus 2ன்னு போட்டேன் அப்படின்னா, இட் வில் பிரிண்ட் த ஆல்டர்னேட்டிவ் எலிமெண்ட்ஸ் இன் an array. ஸோ மற்றபடி எல்லாமே காமன் தான். ஸோ இனிஷியல் வேல்யூ ஆஃப் I is 0. The condition பார்த்தீங்கன்னா I should be less than A dot length. Print A of I. Only difference is in the update value of the loop. I plus I equal to I plus 2ன்னு சொல்லி போடுவோம். So here I plus I equal to I plus 2. So it should print 5, 15, 25. Okay. Next program பார்த்தீங்க அப்படின்னா, we need to find the minimum of the array elements. ஸோ ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இருக்கிறதுலே எது மினிமம் நம்பர்ன்றதை கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், my array is, let's say 10, 5, 15, 8, 25. இதே என்னோட அரே எலிமெண்ட்ஸ் வச்சுப்போம். I need to find what is the minimum value. ஸோ இன் ஜென்ரல் நம்மளோட ஹியூமன் பிரெயின் எப்படி யோசிக்கும் பார்த்தீங்கன்னா, இட் வில் டேக் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அஸ் மினிமம். ஸோ லாஜிக்கலாக என்ன பண்ணுறோம், என்னுடைய மினிமம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 10 நம்பர் ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ லாஜிக்கலி திஸ் as a minimum. And then we are comparing it with the next element. 10, 5 கம்பேர் பண்ணுவோம். ஸோ லாஜிக்கலாக I'm comparing minimum with this element. Let's say this is A of 1. So இந்த A of 1ன்ற வேல்யூ மினிமமோட கம்மியாக இருந்துச்சுன்னா, this 5 becomes the minimum. ஸோ இந்த இடத்துல வந்து 5 less than 10 பார்ப்போம். It's true, 5 becomes minimum. If it's false, do nothing. ஸோ இங்கே என்ன செக் பண்ணுறோம், என்னுடைய A of 1 is it less than minimum one செக் பண்ணுறோம். If it is true, I'm assigning A of 1 to minimum.
ஓகே, ஸோ லாஜிக்கலாக 5 less than 10, அப்போ மினிமம் 10க்கு பதிலாக 5ன்ற வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆயிரும். அண்ட் தென் நவ் மினிமம் இஸ் பாயிண்டிங் டு திஸ். ஸோ we are comparing the next element with the minimum. ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட்ன்றது என்னது? a of 2. ஸோ இங்கே 15 less than 10 பார்ப்போம். கண்டிஷன் ஃபெயில், எதுவுமே பண்ண வேண்டாம். அடுத்த எலமெண்ட் a of 3 யோட கம்பேர் பண்ணுவோம். இஸ் இட் 8 less than 10? Sorry, 15 less than 5, 8 less than 5. Again, condition false. அடுத்த எலமெண்ட் செக் பண்ணுவோம். a of 4, 25 less than 5. கண்டிஷன் false. ஸோ மினிமம்ல 5ன்ற வேல்யூ அப்படியே இருக்கு. ஸோ இந்த கோடை கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அசைன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டு மின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் min equal to a of 0. அது என்ன பண்றோம்? We are comparing each element with min. Compare each element with min and update the min accordingly. So ஒவ்வொரு element a of 1, a of 2, a of 3, a of 4 எல்லாமே மின்னோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்றோம்? if என்னுடைய a of I less than minimum இருந்துச்சு அப்படின்னா, then I'm assigning the a of I value to minimum. ஸோ இங்க இருக்கிற இந்த if block it should be repeated. ஏன்னா a of 1க்கு repeat ஆகணும், a of 2, a of 3, a of 4. So the initial value of I becomes 1. So I is 1 and it should be I less than 10th I plus plus. ஸோ ஒரு மினிமம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அந்த மினிமம் வேல்யூவோட கம்பேர் பண்ணிட்டு அண்ட் தென் இஃப் இட் இஸ் லெஸர் தென் அந்த மினிமம் வேல்யூவை அப்டேட் பண்ணணும். இப்போ இந்த கேஸ்ல ஸ்டெப் 1 மினிமம் a of 0 சொல்லி போட்டாச்சு. செகண்ட் திங், if a of I is lesser than minimum இருந்துச்சுன்னா then update the minimum value with a of I. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். At the end of the loop, you can say what is the minimum value. In the case of 5 should be the minimum value. It should be I plus plus. What should be the minimum value? If I say 105, then logically 10 becomes the minimum value. So இதே ப்ரோக்ராம் நான் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது பதிலாக மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஒன்லி ஒன் சேஞ்ச். லெஸ் தென் ஆப்ரேட்டர் பதிலாக கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் போட்டோம்னா then it will find the maximum value. In this case 105. If I say 5, then it becomes 25. இப்போ மினிமம் கண்டுபிடிக்கணும்னா லெஸ் தென் சிம்பிள் செக் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா இதை கிரேட்டர் தென் மாற்றினா போதுமானது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரே எலமெண்ட், ஒரு அரேல how to find the minimum of a array. Same thing, how to find the maximum from an array. Okay, so next program பார்த்தீங்கன்னா find the sum of all the elements in an array. So A is my array 5, 10, 15, 20, 25. So again நம்ம யூஸ்வலாக வந்து 5 மைண்டில் வச்சிருக்கோம். ப்ளஸ் இந்த 10 ஆட் பண்ணும்போது 15 அப்படின்றது நம்ம டெம்பரரியாக நம்ம மைண்டில் வச்சிருக்கோம். It will add with the next element 15 plus 15. So logically 13 value இருக்கும். 30 plus 20, 50. 50 plus 25, 75 is the value. So இந்த intermediate result ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படுது. So I can say என்னோட intermediate value ஸ்டோர் பண்றதுக்கு இனிஷியலா I will say sum equal to 0. So இப்போ என்ன பண்றோம்? என்னோட sum வேல்யூவை ஒவ்வொரு எலிமெண்டோட ஆட் பண்றோம். என்னோட sum வேல்யூவை ஆட் பண்றோம். என்னோட sum வேல்யூவை ஆட் பண்ணி வர செல் சம்ல போடுறோம். ஸோ நான் என்ன ரிப்பீட்டா பண்றேன்? என்னோட சம் வேல்யூவை ஒவ்வொரு எலிமெண்டா ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை சம்ல போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும்? I equal to 0, the same thing. It should be go till
and then if you print, so first time sum 0 இருக்கும், and then 0 plus a of 0 is 5. 0 plus 5, sum ஓட வேல்யூ 5 ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது sum ஓட வேல்யூ 5, a of 1 which is 10, sum ஓட வேல்யூ 15 ஆயிரும். So 15, 30, 50, 75. So ஒவ்வொரு ஐட்ரேஷன் முடிய முடிய சம்மோட வேல்யூ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா I need to have a variable called sum. So 5, 10, 15, 20, 25, 70. ஓகே, ஸோ இந்த இடத்துல அவுட்புட் பார்த்தீங்கன்னா தப்பாக வந்திருக்கு. அவுட்புட் 75 வரணும். 7 வந்துருக்கு பிகாஸ் we initialize the value with 1. ஸோ இந்த 5 மிஸ் ஆயிருச்சு. ஸோ I got 0 கொடுத்தோம் அப்படின்னா we'll get the right answer 75. ஓகே, ஸோ இப்போ இதே ப்ரோக்ராம் எனக்கு வந்து just want to find the count of negative numbers. ஒரு அரேல எத்தனை எலிமெண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். Let's say 5, 10, -10, 15, -20, -25. So 1, 2, 3. So இந்த இடத்துல நம்ம வந்து we need to find what is the total number of negative numbers. So again நம்ம இப்போ எப்படி யோசிப்போம், ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கும். If a of 5 less than 0 இருந்துச்சுன்னா என்னுடைய கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ 5 less than 0 பார்ப்போம். இல்லை, எதுவும் பண்ண வேண்டாம். -10 அடுத்த நம்பர் less than 0 பார்க்கும். எஸ், தென் என்னுடைய கவுண்ட் என்ன ஆகணும், கவுண்ட் ஷுட் பி 1 ஆகணும். அண்ட் தென் 15 less than 0 கிடையாது. -20 less than 0 எஸ், தென் மை கவுண்ட் வேல்யூ ஷுட் பி அப்டேட்டட் டு 2. -25 less than 0, மை கவுண்ட் வேல்யூ ஷுட் பி அப்டேட்டட் டு 3. ஸோ எப்பெல்லாம் ஒரு எலிமெண்ட் less than 0 இருக்கோ I need to increment the count. So again it is same 0, I plus plus, initial value count equal to 0. So it is similar to previous program. So ஒரே difference என்னன்னா என்னுடைய count initial 0 இருக்கும். So whenever I found a value is negative, so a of I is less than 0 இருந்துச்சு அப்படின்னா then I will increment the count. Count is 0. Let's say -10, -20, -25. If a of I, each element, if it is less than 0, count plus plus. So now output it will be 3. Okay, there is an error slash. So count is 3 here. So இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு லூப் வச்சு அந்த லூப்பை நான் ஆட் பண்ணணுமா இல்லைனா வந்து கவுண்ட்டுக்கு ஆட் பண்ணணுமா. ஸோ இட்ஸ் பேசிக் ப்ரோக்ராம். ஸோ இது மாதிரி ப்ரோக்ராம் ஆல்ரெடி நம்ம ஃபார் லூப்ல பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் will be we need to find an element. So let's say search an element. ஒரு எலிமெண்ட் சர்ச் பண்ணி ஸோ அந்த எலிமெண்ட் இருந்துச்சுன்னா we need to return its index or position. எலிமெண்ட் இல்லை அப்படின்னா we should return -1. ஸோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், கவுண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 5, let's say 10, 15, 20, 25 செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். let's say நான் சர்ச் பண்ற ஐட்டம் 15 இருக்குன்னா we'll check whether 5 is equal to 15. No. 10 is equal to 15. No. 15 is equal to 15. Yes. ஸோ ஒவ்வொரு எலிமெண்டா என்னுடைய ஐட்டம் கூட மேட்ச் ஆகும் செக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஒரு எலிமெண்ட் ஈக்குவலாக எப்படி செக் பண்ணும், இஃப் என்னுடைய a of I is equal to item இருந்தா என்ன பண்ணுவோம், we need to store the index. ஸோ இண்டெக்ஸ் என்ன, 0, 1, 2, 3, 4. ஸோ I is the index. அப்ப என்னுடைய அவுட்புட்ல we are storing the I. So what if I search, let's say 18. So 18 பார்க்கும்போது இருக்காது, 18 இருக்காது, 18 இருக்காது. Then it should return -1.
So I can initialize the output value with -1. So initially -1 சொல்லி நம்ம செட் பண்ணிடுறோம், which means நம்ம சர்ச் பண்ற வேல்யூ இதுல இல்ல அப்படின்ற அசம்ஷன்ல we are assigning -1. பட் எப்ப நம்மளுக்கு ஒரு வேல்யூ மேட்ச் ஆச்சோ then we are overwriting the output variable with the actual index. இதுக்கும் அதே ஃபார் எந்த மாற்றமும் இல்லை. I should be 0, I less than length I plus plus. Again, இப்போ எனக்கு 15 இங்கே மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் மேட்ச், நான் திருப்பியும் வந்து 20 15 மேட்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும்னு அவசியமே இல்லை, பிகாஸ் இட் ஆல்ரெடி மேட்ச். ஸோ எப்போ மேட்ச் ஆயிடுச்சோ அப்பயே ஐ கேன் சே யூ கேன் யூஸ் பிரேக். பிரேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? திஸ் வில் கம் அவுட் ஆஃப் த லூப். ஸோ ஐடியா என்ன? அது பேசிக்கலி சர்ச் த எலமெண்ட். ஸோ ஐட்டம்ன்ற ஒரு வேல்யூ இட்ஸ் -20. எப்போ எனக்கு மேட்ச் ஆகுதோ then I will say output equal to I. By default output is -1. Then I will go back. I can print the output. So when I say -20, it returns 3. 0 1 2 3. When I say my output is 20, it says -1. Means நம்ம சர்ச் பண்ண எலமெண்ட் அந்த அரேல இல்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் லீனியர் சர்ச். ஸோ 1 by 1 எலமெண்டா நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம். இட்ஸ் கால்ட் லீனியர் சர்ச். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா how to delete a element from an array and how to insert an element from an array. First insertion பார்ப்போம். How to insert an element. ஸோ இப்போ என்னுடைய டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே மொத்தம் ஒரு 10 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஐ ஹாவ் 5 10 15 3 எலமெண்ட் தான் வச்சிருக்கேன். ஸோ லெட்ஸ் சே 20. ஐ வாண்ட் டு இன்சர்ட் 8ன்ற ஒரு வேல்யூவை பொசிஷன் 1ல இன்சர்ட் பண்ணணும். ஸோ என்னோட இன்புட்ஸ்ல என்ன? அரே இஸ் அன் இன்புட். என்ன ஐட்டம் நான் இன்சர்ட் பண்ண போறேன்? லெட்ஸ் சே 8. எந்த பொசிஷன்ல இன்சர்ட் பண்ண போறேன்றத சொல்லுங்க. So position is let's say 1. So 1 na second place. இங்க தான் இன்சர்ட் பண்ணும். So the output should be 5 8 10 15 20. So 5 10 15 20 இருந்தது. 5 10 15 20 இருந்தது. என்ன மாதிரி மாறி இருக்கு? 5 8 10 15 20 மாதிரி இருக்கு. So ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணோம்னா the first step அந்த பொசிஷன்ல நம்மளுக்கு ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கும். அல்லது இது எம்ப்டி இல்ல அப்படின்னா இங்க எக்ஸிஸ்டிங் வேல்யூ 10ன்ற வேல்யூ ஓவர்ரைட் ஆயிடும். ஸோ யூ நீட் ஸ்பேஸ் டு இன்சர்ட் 8. ஸோ அப்போ லாஸ்ட் எலிமெண்ட் எடுத்து அதுக்கு அடுத்த எலிமெண்ட்ல கொண்டு போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எலிமெண்ட் எடுத்து அடுத்த எலிமெண்ட் போடுறோம். ஸோ ஒரு எலிமெண்ட் எடுத்து அடுத்த எலிமெண்ட் போடுறோம். ஸோ ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம், ஏ ஆஃப் ஐன்ற ஒரு எலிமெண்ட்டை எடுத்து இதுதான் ஏ ஆஃப் ஐ, அதுக்கு அடுத்த எலிமெண்ட்ல போடுறோம். விச் மீன்ஸ் ஏ ஆஃப் ஐ பிளஸ் 1 எலிமெண்ட்ல போடுறோம். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்து மூவ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஐடியா என்ன? இப்போ மொத்தம் 4 எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் வித் 0 1 2 3. ஸோ த சைஸ் ஆஃப் த அரே இஸ் 10 ஹியர். டோட்டல் சைஸ் 10. பட் நமக்கு எவ்வளோ நம்பர் கரெக்டாக இருக்குன்றது தெரிஞ்சால் தான் அடுத்த அங்கிருந்து நம்ம ரிவர்ஸில் வர முடியும். ஸோ வி நீட் டு ஹேவ் எ வேரியபிள் கால்ட் சைஸ். ஸோ இனிஷியலாக வாட் இஸ் த டோட்டல் எலிமெண்ட்ஸ் 4. ஸோ இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன எடுக்கிறோம்? ஏ ஆஃப் 3 எடுக்கிறோம். 20 is A of 3. இதை எடுத்து A of 4ல போடுறோம். சைஸ் இஸ் 4. அப்ப என்னுடைய ஐயோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா சைஸ் -1. டோட்டல் சைஸ் 4. 4 - 1 3. ஸோ A of 3 எடுத்து A of 4க்கு போடுறோம். ஐயோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? சைஸ் -1. வாட் இஸ் த கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் A of 3 தூக்கி A of 4 போட்டோம். அண்ட் தென் A of 2 எடுத்து A of 3 போட்டோம். A of 1 தூக்கி A of 4 போட்டோம். ஸோ we are repeating this statement. இது வரைக்கும் என்னுடைய வேல்யூ ஐயோட வேல்யூ should be greater than or equal to 1. ஸோ 1 அதிகமாக இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த வேல்யூ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ 1ன்றது இங்கே ஜென்ரலாக பொசிஷன் சொல்லலாம். எந்த பொசிஷன் இன்செர்ட் பண்ண போகிறோமோ அந்த பொசிஷன். ஸோ இங்கே நம்ம ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ஐயோட வேல்யூ 3லேருந்து 2 2லேருந்து 1 ஆயிருக்கு.
ஸோ மை கண்டிஷன் should be I greater than or equal to பொசிஷன் வரைக்கும் எனக்கு அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். அண்ட் தென் I minus minus பிகாஸ் நம்ம ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வரும். சரி, ஸோ A of I plus 1 equal to A of I. ஸோ இங்கே ஒரே டிஃபரன்ஸ் என்ன, ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு முதல்ல அதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10, 15, 20 இருக்குன்னா 5, 10, 15, 20 இங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ லாஜிக்கலாக இங்கிருந்து அடுத்தடுத்த எலமெண்ட் நம்ம மூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லா எலிமெண்ட் அடுத்த எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டோம்னா கடைசி ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்ன ஐட்டம் இன்சர்ட் பண்ணுமோ அந்த பொசிஷனில் வந்து போடணும். ஸோ A of what is my position? In this case is 1. A of 1ல I'm going to insert item. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா I need to create an array. Size 10 ன்னு வச்சுக்கோங்க. F2 equal to 15, 20. Initial size equal to 4. It's item 20. Position, it should be inserted in 1. So your initial value size minus 1. It should be greater than equal to in the position of the version we go then I minus minus. So A of I. So once we the pulled on and then we can able to print all the elements. Equal to 0 less than A dot length I plus plus A of I. So 5, 10, 15, 20 அப்படின்ற ஒரு வேல்யூ நீங்க பார்த்தீங்கன்னா 5, 10, 10, 15, 20 வந்திருக்கு. பிகாஸ் ஒவ்வொரு எலமெண்ட்டும் அடுத்தடுத்த எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கோம். பட் அந்த A ஆஃப் பொசிஷன்ல என்ன எலமெண்ட் இன்சர்ட் பண்ணுமோ இன்சர்ட் பண்ணல. ஸோ ஒன்ஸ் ஐ இன்சர்ட் 20ன்ற ஒரு எலமெண்ட்டை, ஸோ 5, 20, 10, 15, 20. ஸோ லெட்ஸ் சே இந்த ஐட்டம் நான் 8 கொடுப்பேன். 5, 8, 10, 15, 20. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதோட ஆப்போசிட் delete. ஸோ இப்போ என்னோட அரேல என்ன இருக்கு, 5, 8, 10, 15, 20. இதான் அரே எலமெண்ட் வச்சுப்போம். இப்போ இந்த 8 நான் delete பண்ணணும் அப்படின்னா ஸோ என்னோட அவுட்புட் எப்படி இருக்கணும், 5, 10, 15, 20. இது 0, டிஃபால்ட் வேல்யூ 0 இருக்கணும். ஸோ ஐடியா என்ன, எனக்கு எந்த எலமெண்ட் delete பண்ண போறனோ அதுக்கு பக்கத்துல எலமெண்ட் இங்கே கொண்டு போடணும், பக்கத்து எலமெண்ட் இங்கே கொண்டு போடணும், பக்கத்து எலமெண்ட் கொண்டு போடணும், கடைசி எலமெண்ட் 0 ஆக்கணும். ஸோ வாட் இஸ் த ஐடியா, ஐ வாண்ட் டு மூவ் element to its left. Second step, assign 0 to last element. So when we இங்க 10 எடுத்து 8ல போறோம், which means A of 2 எடுத்து A of 1ல போறோம். ஸோ நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கிற எலமெண்ட் டெலிட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா let's say பொசிஷன் 1 அப்படின்னா ஸோ அந்த பொசிஷன்ல இருக்க வேல்யூவை அதுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்து இந்த வேல்யூல போடுவோம். இன் ஜெனரல் let's say A of I plus 1 எடுத்து A of I ல கொண்டு போடணும். ஸோ இங்க 1 எடுத்து 2ல போடுவோம், அடுத்து 2 எடுத்து 3ல போடுவோம். ஸோ என்னுடைய A of I ல A of I plus 1 வேல்யூ எடுத்து போடணும். What is the initial value of I is my எந்த பொசிஷன் டெலிட் பண்ண போறோமோ அந்த பொசிஷன். ஸோ I equal to பொசிஷன் எது வரைக்கும் போடணும், இது வரைக்கும் போடணும், அதாவது லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி நம்பருக்கும் போடணும். ஸோ I less than A dot length minus 1 and then I plus plus. ஸோ மூவ் எலமெண்ட்ஸ் டு லெஃப்ட் எல்லாம் பண்ணியாச்சு. கடைசி என்ன பண்ணுவோம், என்னுடைய A of லாஸ்ட் எலிமெண்ட்ல 0ன்ற வேல்யூ கொண்டு போட்டுருவோம். நம்ம பார்த்த எல்லா ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லாஜிக்கலி சிமிலர். ஒரே டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா என்னோட இனிஷியல் வேல்யூ, என்னுடைய கண்டிஷன், என்னோட ஐட்ரேஷன், இந்த அப்டேட் ட்ராக் வேல்யூ மாறணும். அண்ட் தென் என்னுடைய ரிப்பீட் டாஸ்க் ஸோ என்னவா இருக்கும், ஸோ அந்த விஷயங்கள் மாறும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தளவில் let's say
I'm going to 5, 8, 10, 15, 20. Size and position தேவைப்படாது. I'm going to delete at position 1. So I should equal to position. It should be less than a dot length. Let's say a dot length போடும்போது என்ன ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் 5 + 1 எடுத்து கையில வந்து போட்டுருக்கோம். a dot logically it's through an error. So மொத்தம் 5 எலிமெண்ட் தான் இருக்கு. So line number 7ல index 5 out of bound for length 5. So என்னன்னு பாத்தீங்கன்னா a of 5 ன்ற வேல்யூ நமக்கு வருது. a of 5 வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? i-யோட வேல்யூ 4 இருக்கும்போது a of 4 + 1 5 ஆகுது. ஸோ நம்ம லாஸ்ட் எலிமெண்ட் நம்ம ரீட் பண்றோம் அப்படின்னா 20 எலிமெண்ட் எடுக்கிறோம்னா இதுதான் 5th எலிமெண்ட். லாஜிக்கலி 0, 1, 2, 3, 4 a of 4. இந்த எலிமெண்ட் ரீட் பண்ணும்போது இது நெக்ஸ்ட் எலிமெண்ட் ரீட் பண்றோம். விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் இல்லாத எலிமெண்ட் ரீட் பண்றோம். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக a dot length -1. ஸோ 5, 8, 10, 15, 20 இந்த வேல்யூ 5, 10, 15, 20 மாறுது. ஸோ ஒரு 3 ப்ரோக்ராம் போட்டு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். Let's say I want to copy an array. Let's say a அப்படின்ற ஒரு array 5, 10, 50, 20. இந்த வேல்யூவை b-ன்ற அரேக்கு நான் காப்பி பண்ணணும். ஸோ லாஜிக்கலா என்ன பண்ணுவோம்? a of 0 எடுத்து b of 0 போடுவோம். a of 1 எடுத்து b of 1 போடுவோம். a of 2 எடுத்து b of 2 போடுவோம். a of 3 எடுத்து b of 3 போடுவோம். ஸோ என்ன ரிப்பீட் பண்றோம்? என்னுடைய a of I எலிமெண்ட் எடுத்து b of I எலிமெண்ட் ரிப்பீட் பண்றோம். இனிஷியல் ஐயோட வேல்யூ 0. I should be a dot length I plus plus. இப்படி போட்டோம் அப்படின்னா we are copying all the elements from one array to another array. Next problem. Let's say left to rotate. Right side. 5, 10, 15, 20 இருந்துச்சுன்னா let's say நான் ரைட் சைடு ரொட்டேட் பண்ண போறேன். இல்ல ஸோ இந்த 5 நெக்ஸ்ட் பிளேஸ் வரணும். 10ன்றது நெக்ஸ்ட் பிளேஸ் வரணும். 15ன்றது நெக்ஸ்ட் பிளேஸ் வரணும். 20க்கு நெக்ஸ்ட் பிளேஸ் கிடையாது. ஸோ இட் வில் கோ இன் சர்க்குலர் வே. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் அடுத்த எலிமெண்ட்டுக்கு போடுறோம், அடுத்த எலிமெண்ட்டுக்கு போடுறோம், அடுத்த எலிமெண்ட்டுக்கு போடுறோம். ஸோ கடைசியா இந்த லாஸ்ட் எலிமெண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல கொண்டு போடுறோம். ஸோ we need to start moving 15 and then 10 and then 5. ரிவர்ஸ்ல போவோம். அதாவது இந்த கேஸை பொறுத்தவரை a of 2 a of 3க்கு போடுறோம், a of 1 a of 2க்கு போடுறோம். ஸோ இந்த 15 இதை 20 இந்த இடத்துக்கு மூவ் பண்றோம்னா இங்க 20 வந்து ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? என்னுடைய இந்த கடைசி எலிமெண்ட்டை ஓவர் ரைட் ஆகக்கூடாதுன்னா temp அப்படின்ற ஒரு வேல்யூல என்னோட லாஸ்ட் எலிமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன் to avoid overwrite. And then ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எடுத்து அடுத்த எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்றோம். ஸோ லாஜிக்கலா என்னுடைய a of I எடுத்து a of I plus 1ல போடுறேன். இனிஷியல் வேல்யூ என்ன? லாஸ்ட் வந்து செகண்ட். ஸோ மை I வேல்யூ இஸ் a dot length -2 போட்டோம்னா இந்த வேல்யூ வந்துடும். அண்ட் தென் ஒன்ஸ் இந்த வேல்யூ போட்டோம் 2க்கு அப்புறம் 1 வருது. ஸோ அப்போ இட் ஷுட் பி I -. எப்போ ஸ்டாப் பண்ணுவோம்? ஐயோட வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்க வரைக்கும் இது போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க அந்த டெம்ப்ல போட்டிருக்க வேல்யூ எடுத்து ஃபர்ஸ்ட் இதில் போடணும். ஸோ என்னோட a of 0ல டெம்ப் எடுத்து போட்டோம் அப்படின்னா ரொட்டேஷன் கம்ப்ளீட்டட். அண்ட் தென் யூ கேன் ட்ரை ரிவர்ஸ் அரே எலிமெண்ட். அதாவது 5, 10, 20 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா இட் ஷுட் பிரிண்ட் 20, 15, 10, 5. இந்த மாதிரி ரிவர்ஸ்ல போறதுக்கு நீங்க உங்க சைட்ல வந்து ட்ரை பண்ணுங்க. இதோட இந்த செஷனை வந்து ஸ்டாப் பண்றேன்.